ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டே போன வேலைக்கிழமைக்கு நாம மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். இந்த லைன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 536, நம்மளோட லெவல் 547. எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் கேண்டில் அங்கதான் ரிஜெக்ட் ஆயிருக்கான். ரிஜெக்ட் ஆனவன் டைரக்டா வந்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் பிரைஸ்ல சப்போர்ட் எடுத்திருக்கான். அங்க இருந்து திரும்பியும் நம்ம S1 நம்மளோட R1 அங்க வந்திருக்கான். அங்க வந்த உடனே டைரக்டா ரிஜெக்ஷன் தான். அங்க ரிஜெக்ட் ஆனவன் டைரக்டா எங்க போயிருக்கான் அப்படின்னா நம்மளோட S1ல சப்போர்ட் எடுத்திருக்கான். ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் திரும்ப வந்திருக்கான். அதை அவனால ஹோல்ட் பண்ண முடியல. திரும்பியும் வந்து நம்மளோட S1 பக்கத்துலேயே தான் மார்க்கெட்டை முடிச்சிருக்கான். இந்த லெவல்ஸ்லாம் இவ்வளவு கிளியரா வேலை செய்யறதுக்கு காரணம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற பிரீமியத்துல கிடைக்கிற க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி எடுக்கிற லெவல்ஸ். இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸையும் உங்களால எடுக்க முடியும். ஏன் இது ஒர்க் ஆகுது, இதை நாம யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த லெவல்ஸ் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலுமே லைவ்ல இந்த பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்க வாட்ச் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே ஓப்பன் 536ன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் 541. ஓகே, இப்போ இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் 22,543, 22,472, 22,328, 22,256. இந்த 4 லெவல்ஸ்லாம் இன்னைக்கு உண்டான S1 R1 R2 S2. இதை தாண்டி பிரீமியத்தை பொறுத்தவரையும் நமக்கு இப்போ கரண்டா ட்ரேட் ஆக போற 20ஆம் தேதி எக்ஸ்பைரியை பொறுத்தவரையும் 550 ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா இருந்தது. ஆனா இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 591 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 பக்கத்துல ஆகுது. ஓகே, நமக்கு நம்மளோட ஃபியூச்சர் க்ளோஸ் ஆயிருந்த பிரைஸ் 544 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 544, ஆமா 544 தான் நம்மளோட ஃபியூச்சர் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல இன்னைக்கு ஓப்பன் நம்மளோட R2க்கு வெளியே ஓப்பன் ஆக வாய்ப்பா தெரியுது. அப்படி ஓப்பன் ஆகிற பட்சத்துல உங்களுக்கு மார்க்கெட்ல 500க்கு மேல நிக்கிற வரையும் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா மாறும். மார்க்கெட்டை பொறுத்தவரையும் 500 அந்த ஸ்ட்ரைக் பிரீமியத்துல நல்ல ஒரு சப்போர்ட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா மாறும். பாட்டம் பொறுத்தவரையும் 400, அதே 400 ஸ்ட்ரைக்கு தான். இந்த 400 ஸ்ட்ரைக்கு தான் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் 500க்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற இடத்துல மார்க்கெட்ல ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, நாம இங்க நம்மளோட லெவல்ஸை மார்க் பண்ணியிருக்கிறத தாண்டி ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ மார்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீக்கோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மந்தோட ஹைலோவும் சார்ட்ல இருக்கும். இன்னையே ஓப்பன் ப்ரைஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னைய ஓப்பன் ப்ரைஸை மார்க் பண்ணிப்போம். ஓகே, வீடியோ இவ்வளவுதான். இந்த ப்ரீமியம்லாம் இந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு மார்க் பண்ணிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ரீமியம் லைவ் மார்க்கெட்ல என்ன சொல்லுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.